Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால் Multiview ப்ரௌசரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது என்னென்னு சொன்னால் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கூகுள் குரோம்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம சர்ச் பாரில் போயிட்டு மல்டிவியூ என்ற டைப் பண்ணோடனே நமக்கு அந்த ஆப்பில் ஐக்கன் காட்டும். ஸோ அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அந்த ஆப் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகணுன்னே அதில் இன்ஸ்டால் காட்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஓப்பன் சொல்லி காட்டுது. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கொடுறேன். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அதில் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கூகுள் குரோம் போகிறோம். கூகுள் குரோமில் வந்துட்டு ஒவ்வொன்றத்தை அடித்து பார்க்க வேண்டி வரும். ஆனால் இந்த ப்ரௌசரில் அப்படி இல்லை. நம்ம ஒரே தடவையில் 6 கூகுள் குரோமை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ப்ரௌசர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரௌசராக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சைட்டில் இருக்கிற 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக டபுள் வியூ காட்டும். ஸோ டபுள் வியூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டபுள் கூகுள் குரோம் வரும். நீங்கள் அந்த கூகுள் குரோமில் ஒரு நியூஸ் பார்க்குறேன்னா பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது சர்ச் பண்ணுறேன்னு சொன்னால் சர்ச் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கொள்ளலாம். இன்னொன்று கீழே இருக்கிற பாரில் நான் பிக்சர்ஸ் டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம பிக்சர் டைப் பண்ணி என்ன ஃபோட்டோஸ் வேணாலும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம மேலே யூடியூப்புகள் அப்புறம் வீடியோஸு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கொள்ளலாம். கீழே என்னென்ன பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இது நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாகவே இருக்கும். நம்மளை வேறு இலவுபடுத்தக்கூடிய ஒரு ஆப் தான். இது அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ட்ரிபிள் வியூ இருக்கும். ட்ரிபிள் வியூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 3 குழம்பு 3 குழம்பையும் நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணது மேலே இருக்கும். செகண்டாக சர்ச் பண்ணது கீழே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்ம இன்னொரு சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். கட்டான்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு அதே 3 கோடு நம்ம கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 4 காலம்ஸையும் ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். நான் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டாக சர்ச் பண்ணது அதுலேயே இருக்குது. ஃபோர்த்தாக நான் ஒன்று சர்ச் பண்ணுறேன், காசுன்னு சொல்லி. ஸோ சர்ச் பண்ணோன்னே கார் சம்மந்தமான எல்லா விஷயமும் நமக்கு வரும். இப்போ நீங்கள் 4 காலம்னையும் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இதில் செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைட்டில் இருக்கிற 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 6 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 6 காலம்ஸும் நமக்கு வரும். நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண 4 காலம்ஸில் செட் பண்ண அதில் வியூ ஆகும். ஸோ நம்ம 6 காலம்ஸில் என்ன செட் பண்ண விரும்புகிறோமோ செட் பண்ணி நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ளவர்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஃப்ளவர்ஸ்ன்னு டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணி ஃப்ளவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ளவர்ஸ் ஃபோட்டோன்னு நான் அதில் சர்ச் பண்ணி நான் இலவாக பார்த்துக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற 3 கிளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வியூ பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த வியூ பேட்டர்ன்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் அதில் டபுள் வியூ, ட்ரிபிள் வியூ அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நான் டபுள் வியூவை கொடுத்தோன்னே அது கூகுளுக்குள்ளே போயிடும். கூகுளில் எப்படி நம்ம செட் பண்ணுன்னு சொல்லி டெலீட் பண்ணுறேன்னு சொன்னால் டெலீட் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரீலோட் டைம் காட்டும். ஸோ அதில் நம்ம செகண்ட் கொடுத்துக்கொள்ளலாம். நம்ம எத்தனை நிமிஷத்தால் நம்மளோட ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லி அதில் நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட் செட்டிங்லாம் போகும். ஸோ இதில் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்ஸ் பிளாக்கை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வியூவில் ஆட் வருதுன்னு சொன்னால் அதை நம்ம ப்ளாக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நமக்கு தேவைன்னு சொன்னால் அந்த ஆட்ஸ் தேவைன்னு சொன்னால் ப்ளாக்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே ப்ளாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த எதுவுமே தேவைன்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளாக் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் தேவை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ப்ளாக்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது
கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் அண்ட் ஐக்கன் இருக்கும். ஸோ அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 6 வியூஸ் காட்டும். நம்ம இதில் எல்லாம் பெருசாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு 6வது இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஃப்ளவர்ஸ் இது பெருசாக காட்டும். 5வது இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் 5வது நான் யூடியூப் சைட் பெருசாக காட்டும். ஸோ 4வது கிளிக் பண்ணேன்னா 4வதில் கட்டார்னு செட் பண்ணது பெருசாக காட்டும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஐக்கனையும் நம்ம கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணதை வந்து பெருசாக வியூவாக்கி கொள்ளலாம். இது வந்துட்டு அந்த சைட்டில் இருக்கிற 3 டாட்ஸும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டார்க் மோட் இருக்குது. ஸோ டார்க் மோடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் டார்க் ஆகும், லைட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் லைட் ஆகும். நான் டார்க்லேயே வச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 3 கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஸ்லிப் ஆஃபாக ஒன்றான்னு கேட்கும். நீங்கள் ஆன் பண்ணினா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் ஸ்பெஷாலிட்டி இவ்வளவு தான். இந்த ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வேலையை இலகுவாக்கி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.